நம்ம தென்காசி மாவட்டத்துல 6 படை வீடு இருக்குங்கிறது எத்தனை பேருக்குங்க தெரியும்? நாம எந்த நேரத்துல போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே கிடைக்கும். அதுதான் முருகரோட தனி ஸ்பெஷலே. ஒவ்வொரு கோயிலா பாப்போமா? வந்தீங்க அப்படின்னா நம்ம தலைமை முருகனை பார்க்காம இருக்காதீங்க. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளஞ்சி முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப பழமையான கோயில், இயற்கை அழகோட நம்ம முருகனை பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெண்டாவது கோயில் நம்ம திருமலை கோயில் போற வழியில இருக்க கணக்கப்பிள்ளை சிலை இருக்கிற வேல்மலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில்ல முருகனை 3 அடி தூரத்துல பார்க்கலாம். ரொம்ப அமைதியா இருக்கும். அதை அப்படியே தாண்டி போனோம்னா மூணாவது கோயில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில், நம்ம தென்காசி மாவட்டத்துல ஃபேமஸான கோயில் நம்ம திருமலை கோயில் தாங்க வந்திருக்கோம். நாலாவது கோயில் நம்ம ஆய்க்குடியில இருக்கிற முருகர் கோயில், சூரசம்காருக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அஞ்சாவது கோயில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம தோரணமலை முருகன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு மேல ஏறி முருகனை பார்க்கும் போதே தனி சிறப்பா இருக்குங்க. அது கோயில் நம்ம யானைப்பாலம் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மன அமைதி வேணும்னா இந்த கோயிலுக்கு வாங்க. போனஸா 7வது கோயில் நம்ம பாவூர் சத்தத்துல இருக்கிற வெண்ணிமலை முருகன் கோயிலுங்க. இதை விட பழமையான கோயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நெட்டூர்ல இருக்க முருகன் கோயில் 8வது கோயிலா சேர்த்துக்கலாம். இதுல இருக்க ஒவ்வொரு கோயிலா அடுத்தடுத்த அப்டேட்ல அப்டேட் பண்ற, மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.